இன்னைக்கு நாங்க தள்ளு வண்டி கடை ஆரம்பிச்சு டே 58. நேற்று நைட்டு சாப்பிடாம தூங்கினதுனால காலங்காத்தால ஒரு 5 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு. அதுவும் சரியான தலைவலியோட, அதுவும் பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஏதாவது வெளியே போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஊட்டி ரோடு போயிட்டான். மேட்டுப்பாளையத்துல எல்லா இடத்துலயும் அலைஞ்சதுக்கு அப்புறம் எந்த இடத்துலயும் எனக்கு டிஃபன் கிடைக்கவே இல்லை. சரி ஓகே, காலங்காத்தால 5 மணிக்கு எப்படி டிஃபன் கிடைக்கும்? ஊட்டி ரோட்ல இருக்கிற இந்த பேக்கரியில போய் மெதுவடையும் டீயும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டான். ஊட்டி ரோட்ல இந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி இருக்கிற ஸ்பாட்ல நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம் தான் உட்கார்ந்தேன். ஆனா உட்காந்து சாப்பிடும் போது அந்த ஏரியால ஒரு ஆள் நடமாட்டமும் இல்ல. நம்ம இருந்துச்சு. வெறும் பஸ்ஸும் காரு மட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு நான் மனசுக்குள்ள பயம் ஆரம்பிச்சிருச்சு. மண்டைக்குள்ள பாலிமர் நியூஸ் சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சது. மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த இளைஞன் யானை மிதித்ததால் பலி. சரி எதுக்குப்பா வம்பு, இனி எனக்கு கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள யானை மிதிச்சு சிறுத்தை கடிச்சுதான் சாகணுமா என்னன்ட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே மேட்டுப்பாளையத்துக்குள்ள வந்து அன்னபூர்ணா ஹோட்டல்ல 2 இட்லி சோட சோட சாப்பிட்டு போய் தூங்கிட்டான். எப்பா என்னதான் கோவம் இருந்தாலும் நைட்டு சாப்பிடாம மட்டும் தூங்காதீங்க, தலைவலி தாங்க முடியலையாயோ. அப்புறம் எப்பயும் போல ஈவினிங் அப்பா கடைக்கு போய் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட ரிவ்யூ கேட்கும்போது ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொன்னாரு. அதை நீங்களே கேளுங்க. கிளிக் வாங்கிருக்கீங்க, எப்படி பிடிச்சிருக்கு? அது நல்லா இருக்கு அந்த கான்செப்ட், உங்களுக்கு டேஸ்டா இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கு. மூணுமே ஃப்ளேவர்ஸ்ல வந்து டிஃபரெண்ட் வருதுங்க. ஓகே ஓகே, டேஸ்ட் நல்லா இருக்கு, சர்வீஸும் நல்லா இருக்கு. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. நல்லா சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க. சரி, தேங்க்யூ. இன்னும் நம்ம சொல்லணும்னா, ஓகே இது வந்து நம்ம பிரதருங்க. ஓகே, ஹலோ பிரதர், நல்லா இருக்கீங்களா? நானும் நம்ம பிரதரும் சேர்ந்து ஒரு ரியல் எஸ்டேட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சூப்பர் ப்ரோ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இன்னைக்கு வந்து நிறைய பேரால OLXல கூடி கரெக்டான ஒரு பையர் செல்லர் பிடிக்க முடிய மாட்டேங்குது. ஓகே, அதுவும் இல்லாமல் நம்மளோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக கமர்ஷியலாக ஓகே, எல்லாமே இன்ஸ்டாகிராம் மூலயமா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா வந்து நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணுறோம். எங்கே மேட்டுப்பாளையம் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, மேட்டுப்பாளையம் மட்டும் இல்லை, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், ஊட்டி, குன்னூர், அன்னூர், சிறுமுகை, காரமடை, இந்த சரௌண்டிங்கில் நம்ம பண்ணுறோம். நீங்க ஏதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ் மாதிரி ஏதாவது பண்றீங்களா? அதை வச்சு அந்த மாதிரி ஏதாவது மூவ் பண்றீங்களா? சோஷியல் மீடியால இருக்கீங்களா? நம்ம பேஜ் இருக்குங்க. ஃபைன், ஓகே ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் இருக்கு மக்கள் இடத்துல. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, எங்க கடைக்கு சாப்பிட வர கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஒரு சின்ன பிரசன்ட் நீங்க கொடுங்க, ஸ்பான்சர்ஷிப் மாதிரி பண்ணி கொடுங்க. உங்களுடைய பிராண்ட் லோகோ ஏதாவது பிரிண்ட் பண்ணியோ அரல்ஸ் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எங்க கடையில சாப்பிட வர ஒரு கஸ்டமர்ஸ்க்கு நீங்க பிரசன்ட் கொடுங்க. அது எதனால நான் உங்களுக்கு பிரசன்ட் கொடுக்க சொல்றேன்னா, உங்களுடைய பிராண்டு இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும். சேம் டைம் உங்களுடைய அந்த பிராண்டுங்கிறது வாங்குறவங்க மனசுலயும் நிற்கும், அதை பாக்குறவங்க மனசுலயும் நிற்கும். கொடுத்துடலாங்களா? நான் இதை எப்படி கேட்டு வாங்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, என்னுடைய கஸ்டமர்ஸ்க்காக. நம்ம ஏஎஸ்ஏ ப்ராப்பர்ட்டிஸ் சார்பா ஓகே, நம்ம பர்கத் பை கடையில ஒரு கிவ்அவே கொடுத்துடலாம். ஓகே, கண்டிப்பா நிச்சயமா. தேங்க்யூ. தேங்க்யூ.